ஒருத்தரும் சயின்டிஸ்டே. இங்க ஒருத்தருக்குமே இந்த மூலமான அறிவு விளங்குச்சுன்னா தான் நம்ம சிந்தனைகள் அதை நோக்கி பயணப்பட்டு போகும். எது சொன்னாலும் நம்மளால ஏத்துக்க முடியும். அது வரைக்கும் நீங்க என்னதான் அறிவியல் சொன்னாலும் இதை ஏத்துக்கிறது கஷ்டம். இது எல்லாரும் ஏத்துக்கூடிய ஒரு பெரிய அறிவியல், பெரிய ஆய்வு இருக்கிறது. மிகப்பெரிய சாதனைன்றது நீ கருணையா இருக்கிறது ஒண்ணுதான். அந்த கருணைக்குள்ள நீ போகும்போது நீயே கருவியா இருக்கிறது 100% நல்லா புரிஞ்சுக்க முடியும். நீ கருவி ஆயிட்டன்னா நீ உள்ளகிற உணர்வு தான் இங்க அனைத்தோட மூலத்தோட ஒரு மூலத்துக்கான மூலம் ஒண்ணு சொல்லுவீங்க. அதுதான் உன் நூல் இருந்து இப்ப பேசுது, என் நூல் இருந்து பாக்குது, என் நூல் இருந்து கேக்குது, என் நூல் இருந்து சொல்லுது. உண்மைங்க. என் நூல் இருந்து ஒரு பொருளை நிப்பது எல்லாமே என் நூல் இருந்து நடக்குது. அப்ப என் உள்ளிருந்து நடக்கிற அந்த பொருளை நான் ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா நான் கருவியா மாறும் போது மட்டும்தான் என் உள்ள இருக்கிற பொருளை ஐடென்டிஃபை பண்ண முடியும். நான் கருவி அல்ல, நான் ஒரு மனிதன், நான் இங்க வாழ்றேன், என் குடும்பம், என் குழந்தை குட்டினும் போது உனக்கு உள்ளிருந்து வர சத்தத்துக்கும் உள்ள நடக்கிற நிகழ்வுக்கும் நீ பாக்குறதுக்கும் நீ பேசுறதுக்கும் நீ ருசிக்கிறதுக்கும் நீ என்ன நினைப்ப, இந்த உடலோட ஒன்றி போன ஒரு விஷயம் தான் இது உடலுப்பா அப்படின்னு போயிடும். ஆனா நீ அன்புக்குள்ளேயும் கருணைக்குள்ளேயும் ஒருமைக்குள்ளேயும் ஊன்றி போகும்போது மட்டும்தான் தெரியும் அந்த உள்ள இருந்து பேசுற சத்தம், உள்ள இருந்து ருசிக்கிற ருசி, நீ பாக்குற விஷயம், நீ கேட்கிற விஷயம், நீ சொல்ற விஷயத்துக்கு இந்த உடலும் கருவியா இருந்து வேலை பார்க்குது. அந்த உள்ள இருக்கிற மூலம்னு ஒண்ணு இருக்குது. அந்த மூலம் தான் லைட் அண்ட் சவுண்டா இருக்குது. அதுதான் சத்தமும் ஒலியா இருக்குது. அந்த ஒலியும் சத்தமும் டிராவல் ஆகுறது தான் டைமா இருக்குது. இந்த தன்மை நம்ம உடம்புக்குள்ள இருக்குது. இதுதான் இந்த அண்டத்துக்குள்ளே இருக்குது. இந்த அண்டத்துல இருந்து அது இயங்குது, அது இந்த பிண்டத்துல இருந்து இந்த பிண்டத்தை ஏக்குது அப்படின்ற அறிவு நம்மளால புரிஞ்சுக்க முடியும். நம்மளே கருவியா மாறும் போது மட்டும்தான் இந்த பேரறிவை நம்மளால புரிஞ்சுக்க முடியும். இந்த பேரறிவை புரிஞ்சுக்கிறதுக்கு தான் ஒரு சாதனை உண்டு. பிறர் வலிய உன் வலிய எண்ணி இதையே நீ சாதனமா செஞ்சு பாரு. நான் சொன்ன மாதிரி இந்த உடலே ஒரு பெரிய கருவி தான். இந்த உடலே அனைத்துமா இருக்குது. இங்க நடக்கிற நிகழ்வு எல்லாம் ஒரு விளையாட்டா இருக்குது. இதை நம்ம பெருசா யாரும் ரெஸ்பான்ஸ் பண்ண தேவையில்ல. நீங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா நிம்மதியா நானே அனைத்துமா இருக்கிறேன். இப்ப இந்த உடலோட இருக்கிறேன், நான் கருவி எனக்கு உள்ள இருக்குது பாரு, இன்னொன்னு பேசுது பாரு, அதுவே மூலம், அதுதான் இங்க அனைத்துமா இருக்குது. அப்ப அதுவே என்ன உள்ளது, இப்ப பேசுது அதுதான் பேசுதுன்றாலும் உடல் பக்குவம் வந்துடும். இந்த பக்குவம் வந்தா இங்க நடக்கிற சலசலப்புக்கு நீங்க எந்த ரியாக்ஷனை காட்டணும்னா அவசியம் கிடையாது. அப்ப அந்த எல்லா ரியாக்ஷன் நம்ம காட்டாத அளவுக்கு ஒரு சூழல் நம்மளுக்குள்ள உருவாகும்னா நம்மளுக்குள்ள அன்பும் கருணையும் மேலோங்கும் போது, ஒருமை குணம் வரும்போது, நானே அனைத்துன்ற புரிதலை புரிஞ்சு நீங்களே சயின்டிஸ்டா இருக்கிறீங்க, நீங்களே அண்டமா இருக்கிறீங்க, நீங்களே அனைத்துமா இருக்கிறீங்க, நீங்களே இங்க ஒருமை குணத்தோட இருக்கிறீங்கன்ற ஒரு தகுதி உங்களுக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த உலக இயக்கமே நின்று எல்லாரும் நித்தியமான பேர்ம நிலையை எட்டணும்ன்ற எண்ணம் உங்களுக்குள்ள தோன்றும். ஏன்னா நீயே அனைத்துமாகிற புரிதலை புரிஞ்சுட்ட. இப்ப நீ சொன்ன நிகழ்வு நடக்குமானா 100% நடக்குன்ற வார்த்தை உங்களால் சொல்ல முடியும். இதுதான் இந்த கிரியேஷன், இந்த கிரியேட்டரை உருவாக்குறதுக்கு சமம். இந்த கிரியேட்டரை உருவாக்கணும்னா நம்ம எல்லாரும் கருணையும் ஒருமையும் இருக்கும் போது இந்த நிகழ்வு கட்டாயம் நடக்கும். பிறர் வலிய உன் வலியா என்னதை சாதனையா கொள்ளும் போது இந்த பேரறிவு இருக்கிற